பண்ணுறதுக்கு அரிசி மாவு 100 பொட்டுக்கடலை 100 உளுந்து போட்டு வீட்லேயே நாங்களே தயார் பண்ணியிருக்கோம் அந்த மாவை. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எள்ளு, கொஞ்சமாக எவ்வளோ தேவை அவ்வளோ எள்ளு, பெருங்காயம், மிளகாத்தூள் தேவையான அளவு, காரத்துக்காக வேண்டி உப்பு தேவையான அளவு, இவ்வளோதான். நல்லா கலக்கணும். கலக்கிட்டு சூடாக எண்ணெய் ஊற்றணும். திரும்பவும் கலக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணையணும். தண்ணி ஊற்றி நல்லா பிணையணும். கட்டி விழுவாமல் பிணையணும். இது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி முறுக்கு அது ரெண்டும் போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கிட்ட போனால் நல்லா விற்கும். டீச்சருங்க பசங்க எல்லாம் வாங்குவாங்க. இந்த வியாபாரம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே போட தெரியும், எல்லாம் போடுவேன். என்ன செய்வேன்? முட்டை, பலகாரம், முறுக்கு, அதிரசம், போண்டா, கிழங்கு போண்டா, வடை, உளுந்த வடை எல்லாமே போடுவேன். மீன் குழம்பு வைப்பேன், பிரியாணி செய்வேன். இருக்கும்போது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு முறுக்கு எடுத்துக்குவோம். நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க. கௌசல்யா டீச்சர், சுதந்திரா டீச்சர், சாரா டீச்சர் இப்படின்னு நிறைய பேர் டீச்சருங்க. நான் போய் கட்டி வச்சதுமே எல்லாம் வாங்குவாங்க. நிறைய வாங்குவாங்க. நிறைய வியாபாரம் ஆகும். கொண்டு போய் வச்சா நல்லா வியாபாரம் ஆகும். நல்லா விற்று நல்லா காசு ஆகும். நல்லா வியாபாரம் நல்லா ஓடும். நல்லா பண்ணுவேன். காலையில் அடுப்பத்தை வச்சு 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு கூட சாப்பிடாம செஞ்சுட்டு போயிட்டு 11 மணிக்கு முடிச்சிட்டுலாம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என் பேரன் ஒருத்தன் ரவின்னு, அவனும் நானும் சேர்ந்து சாக்கனா கடை போடுவோம். மீன் சாக்கனா கடை, சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக செய்வோம். சூப்பு எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். என் பேரன் தான் வியாபாரம் பார்க்குறது. நசுமா வண்டி தள்ளிக்கிட்டு 2 பேரும் போவோம். என் பேரன் தான் அந்த தெப்பை குளத்துக்கிட்ட சிவகங்கையில் வச்சு வியாபாரம் பார்ப்போம். எல்லாத்தையும் கவர் பண்ணி வியாபாரம் மாமா மாமா மாமான்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுவான். ஆனால் இப்போ அவன் இல்லை. அது ஒரு சோக கதை சொல்ல ஆசைப்படுறேன் நான். அது மாதிரி அவன் தான் இன்னும் எனக்கு நல்லாயிருக்கும். நல்லா செய்வான். நல்ல பையன். நல்லா எனக்கு ரொம்ப பேச இருந்தான் அவன். பாருங்க, அந்த முறுக்கு போடுறேன். இன்னும் ஒரு 2 நாள் ஆகட்டும், அதிரசம் போட்டு காட்டுவேன். நான் என்ன செய்யணும் அதை செய்கிறத நீங்கள் நல்லா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், என்னை உற்சாகப்படுத்துங்க. நான் நிறைய செய்கிறேன். கடாயில் போட்டு வீட்டுக்குள்ள அடுப்புல செய்ய இடம் வசதி கம்மி. வெளியில் செஞ்சு நல்லா தெரியுமே, எல்லோரும் பார்ப்பாங்களேன்னு ஒரு ஆசை. பேரம்பேத்திக்கெல்லாம் நல்லா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளியே செய்கிறோம். அவ்வளோதான்.
முறுக்கு இங்கேயும் விற்கும், நல்லா விற்கும். நான் செய்கிறேன், செய்ய முடியல, என்ன பண்ணுறது, செய்கிறேன். பாருங்க, மாவு அந்த அளவுக்கு மாவு அரைச்சிருக்கோம், பிணைஞ்சிருக்கோம், அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் போட்டிருக்கோம். முறுக்கு அழகாக இருக்குது. என்ன சூடாயிடுச்சு பாருங்க, முறுக்கு போடுறேன் பாருங்க. பாருங்க முறுக்கு எவ்வளோ அழகாக விழுங்குது. மாவு அந்த அளவுக்கு தயார் பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் போட்டு அரைக்கணும். இந்த முறுக்கு போடுவேன், 50 பைசா முறுக்கு போடுவேன், அப்புறம் நீட்டமாக இப்படி இப்படி போடுவாங்க அந்த முறுக்கு போடுவேன். முறுக்கை எத்தனை வகைன்னா எனக்கு தெரிஞ்சதை போடுறேன், அவ்வளோதான். பாருங்க, கொஞ்சம் வெந்த பிற்பாடு அப்படி பரட்டி விடணும். முறுக்கு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வெள்ளையாக இருக்கு. கரெக்டாக பிணைஞ்சோம்னா புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும், கெட்டியாக இருக்காது. நிறைய பேர்த்துக்கு புளியலையே தடுப்பாடுவாங்க, கோணையாக அங்கிட்டு இங்கிட்ட ஒன்றா பிணைவாங்க, புளிவாங்க. நான் கரெக்டாக புளிவேன். அப்படி முறுக்கு பாருங்கள். தட்டு மாதிரி கொண்டு வச்சு முறுக்கெல்லாம் அந்த வைக்கணும். காலையில் வாக்கிங் போகல, ஒரு கார் வந்துச்சு, எடுக்கல. காரில் இருந்து 2 பேர் இறங்கி வந்து பாட்டி நில்லு கொஞ்சம் அப்படின்னாங்க. நம்ம வயசுட்டேன்னா நம்மளை நிற்க சொல்கிறாருன்ட்டு என்ன சார் அப்படின்னு, இங்கே வாங்க கொஞ்சம் அப்படின்னு கிட்ட 2 எட்டி கூப்பிட்டு என்ன வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு பையனும் வீடியோ கை தோல் மேலே போட்டு எடுத்துக்கிட்டான். சூப்பராக பண்ணியிருக்குங்க பாட்டு. 2 கதை சொல்லியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது அந்த கதை. ஒரு பாட்டு உங்கள் சாமி மேலே பாடிருக்கீங்க, அழகாக பண்ணுறீங்க பாட்டு. எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுங்கள், இன்னும் இம்ப்ரூவ் ஆகுங்க. நாங்கள் எல்லாம் ஓகே போடுறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு முறுக்கு பாருங்கள், இந்த முறுக்கு 5 ரூபா. இந்த முறுக்கு நாங்கள் வீட்டில் தயார் பண்ணி செஞ்சுருக்கோம். பாருங்கள் முறுக்கு.